ஹலோ கேஸ் பேக் டு அவர் சேனல் கேகேஎஃப் எல்லாரும் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கேன் நம்புறேன். இன்றைக்கி நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா எம்எம்எல்ஸ் தாங்க போயிட்டுருக்கோம். கேபு புக் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட கிளம்பிட்டோங்க. வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம். ஃபுல்லாக பண்ணிங்க செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த பண்ணி அப்படியே ரோடே தெரியலங்க. அப்படியே அந்த மாதிரி அந்த டிரைவர் நான் ஓட்டுனாருங்க. செம்மையாக இருந்துச்சு. சரி நம்ம என்ன பண்ணுறதுன்னா வீடியோ பிடிச்சிட்டே போயிட்டு இருந்தோங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வந்து செம்ம ஸ்பீடுங்க. ஃபுல்லாக எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன். என்ன எமர்ஜென்சி இருந்தாலும் பைக் அண்ட் கார் வந்து சைடில் ஒரு வழி கொடுத்துடுங்க. அவங்களுக்கும் ஒரு எமர்ஜென்சி. சரி நாமளும் அப்படியே சைடு கொடுத்துட்டு அப்படியே பறக்க ஆரம்பிச்சுடுங்க. சரி நாமளும் ஃபைனலாக வந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் இருந்ததுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அம்சு கிடஞ்சுக்க டம்முன்னு விட்டுறாருங்க நம்ம டிரைவர்னா. சரி என்ன சொல்கிறதுன்னா அந்த அண்ணாவுக்கு வந்து கன்னடத்தில் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாதுங்க. கன்னடத்தில் தான் சொன்னேன். நான் மெதுவாக விடுங்கண்ணா, பார்த்து பத்திரம்ண்ணா, ஓட்டிட்டு போங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். சரி சன்ரைஸு வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. சன்ரைஸ் ஃபோட்டோ மட்டும் பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. அப்படியே சொல்கிறதுக்கே என்னன்னு தெரிலங்க. ஆனால் செம்மையாக இருந்துச்சு. அந்த சன்ரைஸ் மட்டும் நிறுத்துங்கண்ணான்னு சொன்னேன். சரி நிறுத்தலை. நம்ம போக போக அப்படியே வீடியோ பிடிச்சிட்டோம். ஆரஞ்சு ஒயிட்டு க்ரீனு செம்மையாக இருக்குங்க. ஆனால் செம்மையாக இருந்துச்சு. காட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். சரி எங்கள் மாமாவும் வீடியோ பிடிச்ச ஆரம்பிச்சுங்க. யானை அது இது வரும் அப்படின்னு. சரி யானையும் வரல, ஒன்றுமே வரலங்க. ஃபைனலாக என்ன சொல்கிறதுன்னா தெரில. சரி அவன் அப்படியே தாழ்பட்டா கிட்ட ரீச் ஆகிடுச்சுக்க. ஏதோ ஒரு ஊருங்க, அஜிபுராவோ எதுவும் தெரிலங்க, எந்த பஜ்ஜியும் தெரில. சரி நம்ம ஃபைனலாக வந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. சரி இப்போது வந்து 25 கிலோமீட்டர் ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. சரி தாழ்பெட்டா வந்து வந்தாச்சுங்க. அங்கே ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க அங்கேருந்து ஒரு விபூதி அடிச்சுட்டு. சரி வாங்க ஃபுல்லாக யூட்டர்ன்ஸ் தாங்க. தமிழ்நாடு பஸ்ஸு, கர்நாடகா பஸ்ஸு செம்மையாக யூட்டர்ன் பண்ணிவிட்டு ஜாலியாக ஓட்டினார். சரி நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். எங்கன்னா ஸ்டாச்சுவை பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. எம்என்ஓவில் க்யூவில் நின்றுந்தோம். க்யூவில் நின்றுட்டு எங்கள் பாப்பா வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுறா அப்படின்னு சொல்லிச்சுங்க. அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே யூட்டர்ன் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க மைசூருக்கே டைரெக்டாக. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் தட்டு ஹாலில் போட்டுக்கோங்க. பாய்.